சிவகுமார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். பழனியில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக ஒரு மாநாடு, முருகன் மாநாடு நடத்தப்பட்டது. ஆனால் அந்த மாநாடு சர்ச்சைக்கு உள்ளாகாத பொழுது மதுரை மாநாடு சர்ச்சைக்கு உள்ளாகுவதும், கெடுபிடிகள் அதிகரிக்கப்படுவதும், பாஸ்லாம் குறைவான அளவுக்கு தான் கொடுக்கப்படுறாங்க அப்படின்ற விமர்சனம் வர்றதனுடைய பின்னணி என்ன? இந்த அரசுக்கு இந்த மாநாடு நடத்துவதில் பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்து அமைப்புகள் நடத்துறதுல 1% கூட அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கு அவங்க பின்னால் யோசிக்கிறது, இதன் மூலமாக இந்து மக்களெல்லாம் ஒன்று திரட்டிடுவாங்களோ, அதனால் அது இந்த தேர்தலில் நமக்கு பிரதிபலிக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் அவங்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் எந்தெந்த வழியிலெல்லாம் அதுக்கு இடைஞ்சல் பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. அது மக்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா அது இந்த அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மக்கள் வலுவாக எடுக்கிறதுக்கு இது அடிப்படையாக அமையும். ஏன் என்று சொன்னால், எத்தனை நாளைக்கு இந்த அரசுக்கு நம்பிக்கை கிடையாது. அரசுக்கு ஆன்மீகத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு கடவுள் இல்லைங்கிற கொள்கையை அடிப்படையாக கொண்ட கட்சி. ஆனால் மதசார்பற்ற கொள்கையை நாங்கள் பின்பற்றுறோம். இந்திய அரசு மதசார்பற்ற அரசு. தமிழக அரசு அந்த அரசை உருவாக்கின கட்சி மற்ற கட்சி. இந்து மதத்தினுடைய ஆலயங்கள், கோயில்கள் அத்தனையும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவங்க இஷ்டத்துக்கு கோர்ட்டு உத்தரவு எல்லாத்தையும் மீறி என்னென்னவோ செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு மாநாடு ஒரு இந்து அமைப்புகள்லாம் சேர்ந்து கொண்டு நடத்தினா, அதை ஒரு நல்ல அரசாக இருந்தால், ஒரு ப்ராடாக அதை யோசிக்கிறதா இருந்தால், நீங்கள் நல்லா நடத்துங்க, உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு தான் அது சொல்லணும். ஆனால் மாறாக இது பல்வேறு வழிகளில் அதுக்கு இடைஞ்சலை கொடுத்து கொண்டு இருக்கிறது. காரணம் பயம். இவங்கெல்லாம் ஒன்று திரண்டுருவாங்களோ இந்த அடிப்படையில். இல்லை, நீங்கள் ஒன்று திரண்டுட்டாங்க பயம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் கூட இதே மாதிரியான தடை ஒன்று போடப்பட்டுச்சு இல்லையா? குறிப்பாக தற்பொழுது இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் வேல் யாத்திரை நடத்தும் பொழுது அது சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி அதுக்கு தடை விதிக்கிறாங்க. அப்போது திமுக ஆட்சி அப்படின்றத தாண்டி அதிமுக காலத்திலையும் இது தடை செய்யப்படுது இல்லையா? அல்ல, அதான் எல்லாத்துக்கும் பின்னால் அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. எல்லாத்துக்கும் பின்னால் இதன் அடிப்படையில் இவங்களுக்கு மக்கள் ஒன்று சேர்ந்துருவாங்களோ, அது நமக்கு அரசியல் ரீதியான ஒரு பின் விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அப்படி என்கிற ஒரு தவறான ஒரு கற்பனை அவங்களே கற்பனை பண்ணி கொண்டு அவங்க இது அரசியல் திறமை என்று நினைத்து கொண்டு இது போலெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பழனியில் அவங்க நல்லா நடத்தினாங்க. இப்போ திருச்செந்தூர்லேயும் பிராமணர்கள் அல்லாத ஓதுவார்களை வைத்து நடத்துகிற போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம அது நடந்து முடிந்த பிறகு தான் அதில் இது என்னன்னு சொல்ல முடியும். அப்போ அரசியல் கட்சிகள் முருகனை வைத்து ஒரு அரசியல் செய்கிறாங்களா? இல்லை, பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுமே இதன் மூலம் யாருக்கு ஆதாயம் கிடைக்குமோ, ஏன்னா பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள், அவங்கள இதன் அடிப்படையில் அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அது நமக்கு பாதிக்குங்கிற நிலையில தான் அவங்க யோசிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் முருகனுக்கு பழனியில் ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக நடத்தப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் பாஜகவோ அல்லது இந்து முன்னணியோ இதுக்கு நடத்துறாங்க அப்படின்றது பியூரா பாலிடிக்ஸ், அரசியல்னு தெரியுது இல்லையா? இந்த அரசியலை உருவாக்க வேண்டிய அவசியம். யாரை நீங்க அரசியல்னு சொல்றீங்க? இப்போ இந்து முன்னணி நடத்த வேண்டிய அரசியல்னு சொல்லுவீங்க? அது எப்படி? அவங்க அந்த இந்து முன்னணி அதுக்கு அந்த பேரே அதுக்கு வச்சிருக்காங்க. அதை செய்கிறதும் அதை பாதுகாக்கிறதும் அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதும் தானே அதுக்காக தானே அந்த அமைப்பே இருக்கிறது. அப்போ அது செய்யும்போது அதை எப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும்? அதை ஆதரிக்கணும் ஆளுங்கட்சியாக இருந்தால். ஏன்னா நமக்கு மதம் கிடையாது, கடவுள் கிடையாது. எல்லா மதத்துக்கும், கிறிஸ்தவத்துக்கு வாழ்த்து சொல்லுவோம், இஸ்லாமுக்கு எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் போய் சுண்டை கஞ்சி சாப்பிடுவோம், எல்லாம் வருவோம் போவோம். ஆனால் ஒரு இந்துன்னா அது எங்களுக்கு கிடையாது. இது 67லேருந்து இதை ஃபாலோ பண்ணப்படுது. அப்படி இருந்து கொண்டு இவ்வளவு பெரும்பான்மை மக்களை வைத்துக்கொண்டு அவர்கள் நம்பக்கூடிய கடவுளை அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதை பூஜை செய்யணும், அதை பிரபலப்படுத்தணும், அதை மக்களை ஒன்று திரட்டி ஆன்மீக சிந்தனை வளர்க்கணும்னு நினைக்கும் பொழுது இதுல என்ன ஆன்மீக சிந்தனை இருக்கு? ஆன்மீக சிந்தனை எல்லாரும் நம்ம இறை வழிபாடு எல்லாரும் நம்பணும், சாமி கும்பிடணும், நல்ல ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணணும். இதை நம்ம இறை வழிபாடு நம்ம ட்ரெடிஷனல் நம்பிக்கையிலேருந்து நம்ம விலகிடக்கூடாது அப்படிங்கிறத
ஒன்று சேர்க்குற ஒரு அமைப்பு தான், ஒரு ஏற்பாடு தான் அது. அதை அவங்க செய்கிறாங்கன்னா அதை அரசாங்கம் என்ன பண்ணணும், திறந்த மனதோடு அதை ஆதரிக்கணும், அதுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு உரிய யாழ்ஸுக்கு ஏதாவது வரையறை செய்து அதுக்குரிய கண்டிஷனில் ஏதாவது போட்டு இங்கே இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, கூட்டம் நிறைய லட்சக்கணக்கான பேர் கூட்டம் வந்ததுன்னா அப்படி ஆயிடக்கூடாது, இப்படி அந்த கண்டிஷன்ஸை போட்டு அதுக்கான பாதுகாப்பை கொடுத்து செய்யணும். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரை விட அரசாங்கம் இப்போ ரொம்ப நேர்மையாக இருக்கிறது, அரசாங்கம் இதில் அவங்க இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்னு சொல்கிற அளவுக்கு தான் அது இருக்கணுமே தவிர, ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் அதை எப்படியெல்லாம் பலகீனப்படுத்தணுமோ அப்படி பலகீனப்படுத்தணும். குமார், பண்பாட்டை சிதைக்கிறீங்க. தமிழ்நாடு அப்படின்றது ஒற்றை மதத்துக்கான அடையாளத்தை அவங்க பேசலை. பல மதங்கள் எல்லாம் சமாதானமாக அன்பாக இருக்கிற இடத்துட்ட நீங்கள் கடவுள் பேரை வச்சு அயோத்தி மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறீங்கிறது தான் சுந்தரவல்லி பேர். அது அவர்களே சொன்னது, அதையும் சேர்த்து சொல்லி. அதாவது சகோதரி சொன்னதுல ஒரே ஒரு அது எப்படி சொன்னாங்கன்னு தெரியல, முருகன் கோயிலில் தான் கோழியை அறுத்து இதெல்லாம் தினையில் போட்டு எல்லாம் சாப்பிடுவோம்லான்னு சொல்கிறாங்க. திருச்செந்தூர் கோயிலில், ஏன்னா எங்களுக்குலாம் திருச்செந்தூர் தான், பக்கத்து ஊர் தான், நாங்கள் அடிக்கடி போவோம். அங்கே அதெல்லாம் கிடையாது, அதாவது அங்கே அதெல்லாம் பண்ண முடியாது. அது ஊரில் இருக்கிற சுடலை மாடன் கோயில், ஊருக்கு அப்புறமா இருக்கிற இசக்கியம்மன் கோயில், இசக்கியம்மன் கோயிலில் கூட அது கிடையாது. சில கோயில்களில் தான் அது பண்ணுவாங்க, இந்துக்களில் எல்லோரும் அதையும் பண்ணுவாங்க. ஆனால் முருகன் கோயிலில் அது மாதிரிலாம் கிடையாது, அது எப்போதுமே கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது, பண்பாடுங்கிறது உலகத்துக்கே நாம் பண்பாடை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு. அதாவது நான் ஒன்று கொஞ்சம் விரிவாக பேசணும். இந்த நாடு எப்படி கட்டமைக்கப்பட்டது என்று சொன்னால் 13-14ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்து மற்ற மதங்கள் எல்லா மதங்களும் எப்படி இந்த நாட்டுக்கு வந்ததோ, அவங்க வரும்போது அவங்க இந்த நாட்டை வணிகம்னு சொல்லிட்டு வந்தாங்க, வந்துட்டு இங்கே சுரண்டல் நடந்தது, அப்புறம் ஆக்குபை பண்ணாங்க, அதுக்கப்புறம் அரசாங்கத்தை ஏற்படுத்தினாங்க. அது முகலாயர்களாக இருக்கட்டும் அல்லது ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் நடந்தது. ஆனால் அப்போ தான் இந்த நாடு பூராத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு உணர்வே அப்போ தான் ஏற்பட்டது. எல்லாரும் வர்றாங்க, அதுக்கப்புறம் மதத்தை வச்சு தான் எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. அதுக்காக தானே வரேன், அதை கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன், அவ்வளோதான். அதை உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மதங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி இந்தியா முழுக்க எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு சின்ன தனித்தனியாக எங்கெடுத்த மதங்கள்லாம் ஒன்றாகி இந்த மதம் ஒன்றா செயல்பட்டு கொண்டிருக்கு. அதனால தான் என் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே வழிபாட்டு முறை, ஒரே அணுகுமுறை, எல்லா சாஸ்திரம் சம்பிரதாயம் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுலாம் அதன் அடிப்படையில் இங்கே ஒன்றும் கெட்டு போகலை. அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு இதில் என்ன கெடுறதுக்கு ஒன்றுமே இல்லை.